இதே மாதிரம் 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்றாலும் கூட கோவையில் 10 தொகுதிகளில் வென்ற அனுபவமும் கணிசமாக வாக்கு வங்கி அதிகரித்துள்ள பாஜகவுடன் கூட்டணியும் அதிமுகவுக்கு பெரும் நம்பிக்கையை தருகின்றன. தனது 2011 சட்டப்பேரவை வெற்றியை இந்த முறை மீண்டும் நிகழ்த்திவிட முடியும் என்ற நம்பிக்கையில் தனது பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி 2011 எங்கே இருந்தாருங்க? அவர் அப்புறமா ஜெயலலிதா போன அப்புறமா காலுக்குள்ளே பூந்து எப்படியே இதானார், விஷயமானார். ஏதாவது உருப்படியாக ஒன்று பண்ணியிருக்காரா? 2011 ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே 2006 2011 வரைக்கும் ஊழல் ஆட்சி செய்த திமுக மந்திரிகள் மேலே 22 வழக்கு தாக்கல் பண்ணாங்க, ஊழல் வழக்கு. அந்த வழக்குகளெல்லாம் எடுத்து முடிச்சிருக்கலாம்ல. இவர் ஒன்றும் முடியலை. இவர் பாட்டில் ஜங்கு சக்கான்னு இவர் ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே கடுப்பாகி போய் ஸ்டாலின் என்ன போட்டார், அவர் ஒரு 97 பக்கத்துக்கு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு கவர்னர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. கவர்னர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு அவரே கவர்னர் ஆகிட்டார். இவர் ஆட்சிக்கு வந்து 2021 வந்தார் ஆட்சிக்கு. தன்னுடைய ஊழல் குற்றச்சாட்டு 97 பக்கம் இருக்கிறல, அந்த பக்கத்தில் இருந்து அவ்வளோ பேர் மேலே கேஸை போட்டு உள்ளே போட்டிருக்கலாம். ஆனால் அந்த 2 பேரும் அதை செய்ய மாட்டாங்க. மாற்றி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவினருக்கோ ஜெயலலிதா படத்தை போட கடுகளவு கூட அருகதை கிடையாது. ஒரு முதலமைச்சர் 75 நாள் ஒரு மருத்துவமனையில் யாரும் பார்க்க முடியாமல் இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் அப்போல்லாம் கவலைப்படலை. அம்மா 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 அப்படின்னு கவலைப்படல. இப்போ அம்மா கலராக பேனர் ஒட்டிக்கிட்டு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு புளியும் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலும் போடலாம். நான் அந்த அதிமுக மாத்திரம் ஒரு போட்டு கூட போடக்கூடாது, ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. சொரணக்கட்ட பயிலுங்க. இவர் வந்து கிழிக்க போகிறார் 2026. ஒன்றும் நடக்காது, போய் அதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இந்த தினமணி இது விவரமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. 2011 அவர் என்ன பிரச்சாரத்தை தொடங்கி கிழிச்சார். 2011 என்ன பண்ணியிருக்காரு? நான் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். 2 பெட்டிஷன் கொடுக்குறேன் அவருக்கு. ஸ்டெர்லைட்காரன் 900 டன்னு தாமிரம் தயாரிக்கிறான் டெய்லி. அந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கேளுங்க. ஒரு அக்கராஜ் கூட அனுப்பலாம் அந்த ஆள். அதே மாதிரி ஒரு குள மீட்பு விடுகை மெட்டுக்குளம் மீட்பு வழக்கில் கலெக்டர் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்குறாங்க. ஹைகோர்ட் ஆர்டருக்கு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. குளத்தை மீட்டு எடுக்கிறது வேலையாக பாரியான்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டேன். அதையும் வாங்கி வச்சுட்டு பொத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு? 2026 ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஊழல் பெரும் ஊழல் தான் நடக்கும். அந்த கழகங்களை பற்றி பேசுகிறத உடனே தினமணி. ஜெய்ஹிந்த்.